கொண்டிருக்கின்ற விருப்பத்தினையும் உறுதியையும் மாண்புமிகு ஆயர் அவர்கள் இப்பொழுது கேட்டறிவார். அன்பு மகனே, நீர் குருத்துவ நிலை பெறுமுன் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கிறீர் என்று இத்திருக்கூட்டத்திற்கு முன் எடுத்துரைப்பது பொருத்தமானதாகும். எனவே நீர் குருத்துவ நிலையில் இருந்து கொண்டு ஆயர் நிலையில் இருப்போருக்கு உண்மையான உதவியாளராக விளங்கி தூய ஆவியின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப ஆண்டவருடைய மந்தையை இடைவிடாமல் மேய்த்து உம் பணியை நிறைவேற்ற விரும்புகிறீரா? விரும்புகிறேன். நற்செய்தியை அறிவிப்பது, கத்தோலிக்க நம்பிக்கையை விளக்குவது ஆகிய அருள்வாக்கு பணியை தகுதியுடனும் ஞானத்துடனும் நிறைவேற்ற நீர் விரும்புகிறீரா? விரும்புகிறேன். இறைவனின் மகிமைக்காகவும் கிறிஸ்தவ மக்களின் அர்ச்சிப்புக்காகவும் கிறிஸ்துவின் மறை நிகழ்ச்சிகளை சிறப்பாக நற்கருணை பலியையும் ஒப்புரவு அருள் சாதனத்தையும் திருச்சபையின் மரபுக்கு ஏற்ற பக்தியுடனும் பிரமாணிக்கத்துடனும் நிறைவேற்ற நீர் விரும்புகிறீரா? விரும்புகிறேன். இடையராது ஜெபிக்க வேண்டுமென்ற கட்டளைக்கு பணிந்து உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக எம்மோடு இணைந்து இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சு மன்றாட நீர் விரும்புகிறீரா? விரும்புகிறேன். நமக்காக தம்மையே தூய பலி பொருளாக தந்தைக்கு ஒப்பு கொடுத்த நம் பெரிய குருவாகிய கிறிஸ்துவுடன் நீர் நாளுக்கு நாள் நெருங்கி ஒன்றித்து மனிதரின் மீட்புக்காக அவரோடு உம்மையே கடவுளுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறீரா? விரும்புகிறேன். இறைவனுக்கு நன்றி. இறைவனை துணையை நம்பி விரும்புகிறேன் என்று இறைத்தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்த இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றி இத்திருத்தொண்டர் தமது ஆயருக்கும் சபை பிரதிநிதிகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்வதன் அடையாளமாக ஆயரின் கரங்களில் தனது கரங்களை ஒன்றாக சேர்த்து தமது கீழ்ப்படிதலை வெளிப்படுத்துவார். நீர் பணியாற்றும் மறை மாவட்டத்தின் ஆயருக்கும் உம் சபை தலைவருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாரா? ஆமென். மனித தன்மையில் குருக்கள் மற்ற மனிதரை போல பலகீனம் கொண்டவர்கள். குருத்துவ பணிக்கான தகுதியை மனிதனுக்கு அளிப்பது இறைவனின் தனிப்பெரும் கொடையாகும். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் கூறுவது போல் இச்செல்வத்தை மண்பாண்டங்கள் போல் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பதை உணர்ந்து தனது தகுதியின்மையை வெளிக்காட்டும் வகையிலும் இறை ஆசிரியின் அதிமுக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையிலும் திருநிலைப்படுத்தப்படுபவர் முகம் குப்புற விழுந்து வேண்டுவார். நாம் அனைவரும் முழந்தாளிட்டு உருக்கமாக இவருக்காக ஜெபிப்போம். அன்பானவர்களே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் தாமே குருத்துவ பணிக்கு தேர்ந்தெடுத்த இவ்வூழியர் மீது தம் வானக கொடைகளை பொழியுமாறு மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். வேண்டிக் கொள்ளும்
பாவங்கள் உழப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனிதராய பரிசுத்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் புனித பலவேந்திரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அருளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித மரிய மதலின் அம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித முடியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித லோரன்சியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அந்தியோகுயாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித ஆனேசம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பெர்பெத்துவா பரிசுத்தம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித கிரகோரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அகுஸ்தீனாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அத்தனாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பசிலியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித மாத்தினாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித ஆசீர்வாதப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித சுவாமிநாதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித வியாமி மரியா உழப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித தெரசுமாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித சீனா கத்தரின் அம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே பாவம் அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே நித்திய மரணத்திலிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே உமது மனித அவதாரத்தினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே உமது மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் வருகையினாலே பாவிகளாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உமது பரிசுத்த திருச்சபையை ஆண்டு காத்திருள வேண்டும் என்று உம்மை
மன்றாடுகிறோம். திருச்சபை தலைவரையும் திருநிலைகளில் பணியாற்றும் அனைவரையும் திருமறை வாழ்வில் நிலைத்திருக்கச் செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அனைத்துலக மக்களுக்கும் சமாதானம் உண்மையான ஒற்றுமையும் தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது புனித ஊழியத்தில் எங்களை உறுதிப்படுத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட இவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட இவரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். தீர்ந்து கொள்ளப்பட்ட இவரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அர்ச்சிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உயிர் வாழும் கடவுளின் திருமகனாகிய இயேசுவை உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். உம் ஊழியர் இவர் மீது தூய ஆவியின் ஆசியையும் குருத்துவ அருளின் ஆற்றலையும் பொழிவீராக. நீர் அர்ச்சிக்குமாறு உம் திருமுன் நாங்கள் கொண்டு வரும் இவ்வூழியரை கருணையுடன் நோக்கி உமது கொடைகளை எந்நாளும் இவர் மீது நிறைவாய் பொழிந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தலை மீது கரங்கள் வைத்து ஜெபித்தல். நிரப்பப்படவும் உன்னத ஆவியின் வரங்களை இவர் பெற்று இவரின் குருத்துவ வாழ்வு வளம் பெறவும் வேண்டி மேதகு ஆயர் அவர்கள் இவரின் தலை மீது தம் கரங்களை வைத்து அமைதியாக ஜெபிப்பார். அவரை தொடர்ந்து மற்ற குருக்களும் திருத்தொண்டர் மீது தம் கரங்களை வைத்து அமைதியாக ஜெபிப்பர். பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆரா
ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேடும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திடத் தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவே என் இறைவா. உந்தன் திருவுள்ளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திடத் தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி படிவே என் இறைவா. உந்தன் திருவுள்ளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். தூய ஆவியினால் வல்லமையும் அருளும் இத்திருத்தொண்டர் மீது இறங்கி அர்ச்சிக்கப்படவும், குருத்துவத்தின் பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் அவரை குருவாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டி ஆயர் அவர்கள் அருள் பொழிவு ஜெபத்தை ஜெபிப்பார்கள். மற்ற குருக்களும் தங்கள் வலக்கரங்களை உயர்த்தி அமைதியாக ஜெபிப்பர். எவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு துணையாக வந்தருளும். மனித மீட்பின் ஊற்றும் அனைத்து அருள் கொடைகளின் வள்ளலும் நீரே. அனைத்தும் உம்மால் தோன்றுகின்றன, உம்மால் நிலை பெறுகின்றன. குருத்துவ மக்களினத்தை கிறிஸ்துவின் திருப்பணியாளர்களாய் உருவாக்க தூய ஆவியின் ஆற்றலினால் அம்மக்களிலே வெவ்வேறு நிலைகளை ஏற்படுத்துபவர் நீரே. பழைய உடன்படிக்கையின் போதே மறைபொருளாக அமைந்திருந்த அருள் சாதனங்கள் வழியாக ஏற்படுத்தப்பட்ட பணிநிலைகள் வளராயின. மக்களை ஆண்டு நடத்தி புனிதப்படுத்த மோசேயையும் ஆரோனையும் நியமித்த போது அவர்களுடன் தோழமை கொண்டிருக்கவும் அவரது பணியில் துணை நிற்கவும் நீர் பல்வேறு நிலையிலும் ஆண்பிலும் மனிதர்களை தேர்ந்தெடுத்தீர். எவ்வாறு எனில் பாலை நிலத்தில் மோசையின் மனநிலையை விவேகமுள்ள 70 பேருக்கு அளித்து அவர்கள் வழியாக பரவச் செய்தீர். அவர்களை உதவியாளர்களாக பயன்படுத்தி மோசே மக்களை எளிதாக வழி நடத்தினார். அவ்வண்ணமே வரப்போகும் நலன்களின் நிழல் போல் அமைந்திருந்த கூடார பலிகள் குருக்களின் சட்ட முறைமைப்படி குறைவுபடாமல் நிகழ்ந்திட ஆரோனின் வழிவந்தோர் மீது அவர்தம் தந்தைக்குரிய நிறைவின் வலிமையை வழி வழியாய் பொழிந்தீர். தூயவரான தந்தையே, இறுதியாக உமது திருமகனே இவ்வுலகிற்கு அனுப்பி வைத்தீர். அந்த இயேசுவையே தனி பெரும் திருத்தூதர் என்றும் தலைமைக்குறி என்றும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இவரை தூய ஆவி வழியாக
மாசற்ற காணிக்கையாக தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். தம் திருத்தூதர்களை உண்மையினால் புனிதப்படுத்தி தம் பணியில் பங்கேற்கச் செய்தார். அவர்களோடு மீட்பு பணியை உலகெங்கும் அறிவிக்கவும் செயல்படுத்தவும் நீர் அவர்களுக்கு உதவியாளர்களை தந்தீர். இப்போதும் ஆண்டவரை வலு குறைந்த எமக்கு இத்தகைய உதவியாளரை தந்தருள உம்மை வேண்டுகிறோம். திருத்தூதருக்குரிய குருத்துவ பணியில் எமக்கு இவர்கள் தேவைப்படுகிறார்கள். எல்லாம் வல்ல தந்தையே, உமடியாராகிய இவருக்கு குருத்துவ நிலைக்குரிய மாண்பினை அளித்தருள உம்மை மன்றாடுகிறோம். இவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் புனிதத்தின் ஆவியை புனிப்பித்தருளும். இறைவா, உமது கொடையாக குருத்துவத்தின் 2ஆம் நிலைக்குரிய பொறுப்பை இவர் பெற்றுக்கொள்வாராக. தம் சிறந்த வாழ்வால் நன்னடைத்துக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்வாராக. இறைவா, இவர் எமாயர் நிலைக்கு தகுந்த உதவியாளராயிருப்பாராக. இவர் போதனையின் வழியாக தூய ஆவியின் அருளால் நற்செய்தியின் வார்த்தைகள் உலகின் கடை எல்லை வரை மனிதரின் உள்ளங்களில் நிறைபலன் தருவனவாக. உம்முடைய மக்கள் மறுபிறப்பளிக்கும் திருமுழுக்கால் புதுப்பிக்கப்படவும், உமது திருப்பியிடத்திலிருந்து திருவுணவு உண்டு ஊட்டம் பெறவும், பாவிகள் ஒப்புரவாக்கப்படவும், பிணியாளர்கள் வலுப்பெற்றளவும் இவர் எம்மோடு சேர்ந்து உம்முடைய மறைபொருட்களை பிரமாணிக்கமாய் வழங்குவாராக. ஆண்டவரே, இவரிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் உமது இரக்க பெருக்கத்தை இறைஞ்சி மன்றாட எம்மோடு இவர் இணைந்திருப்பாராக. இவ்வாறு அனைத்து நாடுகளும் கிறிஸ்துவில் ஒன்று சேர்க்கப்பட்டு உமது அரசில் ஒரே மக்கள் குலமாய் மாற்றம் அடைவனமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். குருவுக்கு அணிவிக்கின்றார். கற்ற நல் விவிலிய கோட்பாடுகள் எல்லாம் உலகம் முழுவதும் சிறக்கவும், சத்திய வேதத்தை சிறப்புடன் அறிவிக்கவும், நித்திய இறைவனின் நீங்கா புகழ்வுடைய கொடைகளை உலகிற்கு அளிக்கவும் திருத்தொண்டரின் குறுக்கு பட்டை நேராக அணிவிக்கப்படுகிறது. உன்னத தன்மையுடைய திருவுடைகளை புதிய குரு அணிந்து மட்டற்ற மகிழ்ச்சியை மனதில் கொண்டு இறைமகனை நெஞ்சத்தில் நிலை பெற்று விட்டதை நினைத்து எல்லையில்லா மகிழ்ச்சியில் காணப்படுகின்றார். புதிய குருவாக அருள் பொழிவு பெற்றிருக்கும் நம் சகோதரின் மகிழ்ச்சியில் நாமும் பங்கு கொள்கிறோம் என்பதன் அடையாளமாக அனைவரும் கரவொலி எழுப்பி நம் மகிழ்ச்சியை மகிழ்ச்சியோடு தெரிவிப்போம். இப்போது மேதகு ஆயர் அவர்கள் புதிய தந்தையின் ஒப்பற்ற திருக்கரங்களில் பரமன் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் ஒப்புக் கொடுக்க அவரின் திருக்கரங்களை பரிமள தைலத்தால் அபிஷேகம் செய்கின்றார். தூய ஆவியினாலும் அருளாற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்தவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. ரசக்கிண்ணம் வழங்குதல். புதிய அருட்தந்தையின் குருத்துவ பணியின் சிறப்பினையும் பெருமையையும் வலியுறுத்த உன்னதமான திருப்பலியின் மறைப்பொருளை உணர்த்தும் அப்பத்தட்டு ரசக்கிண்ணத்தை கொடுத்து திருப்பலி நிறைவேற்றவும் திருவருட்சாதனங்களை வழங்கும் உரிமையையும் மேதகு ஆயர் உவப்புடன் அளிக்கின்றார். அதன் பின் இறைமக்கள் சார்பாக இறைவனுக்கு பலி செலுத்தவும் தாம் நிறைவேற்றும் மறைபொருளுக்கேற்ப தம் வாழ்வை ஒருங்கிணைக்கவும் ஆயர் அவர்கள் புதிய குருவுக்கு சமாதான முத்தமளித்து மகிழ்ச்சியை தெரிவித்து குருக்கள் குழாமில் சேர்த்துக் கொள்கின்றார். அவரை தொடர்ந்து மாநில தலைவர் முக்கியமானவர்கள் மட்டும் சமாதான முத்தமளிப்பர். மற்ற குருக்கள் திருப்பலி முடிந்து தெரிவிப்பார்கள்.
கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை பெற்றுக்கொள்ளும். நீர் நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறை உண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். திருப்பலியானது தொடர்கின்றது. காணிக்கை பாடல், காணிக்கை பவனி. தருகின்றோம் யார் தருகின்றோம்
அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நன்றியோடு நாம் தருகின்ற இவ்வலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான நம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைவிட்டு பலியை கொள்வாராக. எங்கள் அன்பு தந்தையே, உம்முடைய மறை பணியாளர்கள் பீடத்தில் திருப்பணியாற்றவும் இறை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றும் திருவுளமானீரே. அவரது ஊழியம் உமக்கு ஒப்பு அளித்து என்றும் நிலைத்திருக்கும் நற்கனிகளை திருச்சபைக்கு கொடுப்பதாக இந்த வரத்தை இத்திருப்பலின் ஆற்றலால் தயவாய் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர்வும் திருமகன் மீது தூய ஆவியை பொழிந்து திருநிலைப்படுத்தி அவரை புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக ஏற்படுத்தி உள்ளீர். அவரது ஒரே குருத்துவம் நிலை பெறவும் சொல்லற்கரிய முறையில் ஏற்பாடு செய்துள்ளீர். ஏனெனில் அவர் அரச குருத்துவத்தினால் இறை மக்களை அணி செய்வது மட்டுமல்லாமல் சகோதர அன்பினால் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மீது கைகளை வைப்பதால் தமது திருப்பணியில் பங்காளிகளாகவும் ஆக்குகின்றார். இதனால் இவர்கள் கிறிஸ்துவின் பெயரால் மனிதனின் மீட்புக்குரிய திருப்பலியை புதுப்பிப்பார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்து அளிப்பார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் காத்து அருள் வாக்கினால் அவர்களுக்கு உணவூட்டி திருவருள் சாதனங்களினால் புத்துயிர் அளிப்பார்கள். மேலும் இவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதரர் சகோதரிகள் மீட்புக்காகவும் உயிரை கையளித்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயன்று உமக்கு தங்கள் பற்றுறுதியையும் அன்பையும் என்றும் வெளிப்படுத்தும் சாட்சிகளாய் திகழ்வார்கள். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதரையோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்துரைத்து அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவர் திருப்பெயராலே வருபவராசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஓசானா, ஓசானா. உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் அது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதை தூய ஆவியால் புனிதமாக்கி அருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தமாறு இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். மறைபொருள். ஆண்டவரே தேவரே வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் எண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், உம்முடைய புனித அப்போஸ்தலர், மறை சாட்சியர், புனித ஜெரோம் எமிலியானி மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். உறவாக்கும் பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரீன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கிறோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றி பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம்
வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. அமைதியையும் ஒற்றுமையும் உலகிற்கு அறிவிக்கின்ற கருவிகளாக உமக்கென உம்முடைய மக்களுக்கென அருள் பணியாளர்களை தேர்ந்து கொண்டமைக்காக நன்றி கூறுகிறோம். ஆயினும் எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபை நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் யாவருக்கும் நலமான வாழ்வையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகின்ற சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, தேவரீர் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். புதிய குரு தமது பெற்றோர், சகோதர சகோதரிகள், உறவினர்களுக்கு நற்கருணை வழங்குவார். மற்றவர்களுக்கு இதர குருக்கள் அவரவர்களுடைய இடத்திற்கு வந்து வழங்குவார்கள். எதில் வாழ்வது நீயானால் தீரும் மனக்குறை. இதயம் சுமந்தே நேசுவே உன் தேவையே பேரில் வரைந்தே நேசமா உன் பெயரை.
வாழ்விலே உடனோடும் இல்லையார். தடமாறி சென்றேன், தடமாறி நான் சென்றேன். ஆடும் காற்றிலே உடனாடும் மலராய். தடுமாறி நின்றேன், தடுமாறி நான் நின்றேன். என் வாழ்வில் நீ வந்தாய், மாற்றங்கள் பல தந்தாய். என் வாழ்வில் நீ வந்தாய், மாற்றங்கள் பல தந்தாய். மகிழ்ந்தேன் புகழ்ந்தேன் நெகிழ்ந்தேன் இழந்தேன். இதயம் சுமந்தே இதயம் சுமந்தே நேசுவே உன்னை வைத்தேன். உன்னை வருந்தி நேசமா உன் பெயரை. வாழும் காலமும் உன்னிடலில் வாழவே. உறவாகி உடனிருந்தாய், உறவாகி உடனிருந்தாய். வீடும் சிறு பொழுதும் கரம் தாங்கி என்னையே. அன்பாலே நீ பொதிந்தாய், அன்பாலே நீ பொதிந்தாய். என் சொந்தம் நீயானாய், அந்திமலை சுகமானாய். என் சொந்தம் நீயானாய், அந்திமலை சுகமானாய். மகிழ்ந்தே புகழ்ந்தே நெகிழ்ந்தே நிகழ்ந்தே. இதயம் சுமந்தே இதயம் சுமந்தே நேசுவே உன் நினைவை. உயிரில் வருந்தி நேசமாய் உன் பெயரை. இனி நீயன நானன ஏது பிரிவினை. இனி வாழ்வது நீயானால் தீரும் மனக்குறை. இதயம் சுமந்தே இதயம் சுமந்தே நேசுவே உன் நினைவை. உயிரில் வரைந்தே நேசமாய் உன் பெயரை. அழகிய கவிதை பாடிடுவே. அவனில் அவர் புகழ் சாத்திடுவே. இறைவன் வாழும் இல்லம் என்ற சொற்றொடர்க்கேற்ப நன்றி உள்ள உள்ளத்தோடு இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். தாயின் கருவிலே தேர்ந்தெடுத்து அவர் பணி செய்ய என்னை திருநிலைப்படுத்தி உண்மைக்கு சாட்சி பகரவும் என்றும் மகிழ்ச்சியாயிருக்கவும் அவருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றவும் ஆற்றல் தந்து அருள் தந்து குருத்துவம் என்னும் உன்னத பரிசினையும் தந்து தன் மந்தையின் மெய்ப்பனாக உருமாற்றி எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக அமைய அருள் புரிந்த எல்லா வல்ல இறைவனுக்கு நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். என்னை பெற்றெடுத்து வளர்த்து அன்பிலும் பண்பிலும் பயிற்று பாசத்தை ஊட்டி இறை அன்பிலும் பிறரன்பிலும் வளர உறுதுணையாய் இருந்து இறை அழைத்தலில் பயணிக்க வைத்த என் பெற்றோருக்கும் உறுதுணையாய் இருந்த என் ஞான பெற்றோருக்கும் என் நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். எனக்கு தோளுக்கு தோளாய் இறை அழைத்தலில் ஊன்றி வளர உதவிய என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கூறுகின்றேன். இறையருளின் ஊற்றாய் புனித பேதுருவின் பிரதிநிதியாய் இந்த திருவழிபாட்டை எனக்காக நிறைவேற்றி நல்லதொரு மறையுரை வழங்கி என்னை அருள் பொழிவு செய்த நம் பாசமிகு கோட்டார் மறைமாவட்ட ஆயர் மேதகு நசரேன் சூசை அவர்களுக்கு என் நன்றியை பணிவுடன் காணிக்கை ஆக்குகின்றேன். வாட்டி வலுவூட்டி வழி நடத்தி வரும் எமது சமாஸ்கன் மாநில தலைவர் பேரருள் திரு ஜோசப் தம்பிக்கே அவர்களுக்கும்
மற்றும் மாநில தந்தையின் ஆலோசகர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். என் துறவற வாழ்வை தேர்ந்து கொள்ள ஊன்றுகோலாய் இருந்து எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்து எல்லா விதங்களிலும் எனக்கு வழிகாட்டியாய் இருந்த எனது பாசமிகு சித்தப்பாக்கள் அருள் தந்தை ஸ்டீஃபன் மற்றும் அருள் தந்தை டேவிட் ஜோப் அவர்களுக்கும் நன்றி கலந்த நினைவுகளோடு நான் என் இறை அழைத்தலில் இறைவனுக்கும் பிறருக்கும் உகந்தவராய் வாழ கற்றுத்தந்த சமாஸ்கன் சபை பொறுப்பாளர்களுக்கும் குறிப்பாக என்னுடைய நவசன்னியாசி பொறுப்பாளர்கள் அருள் தந்தை பியலோஜி மற்றும் அருள் தந்தை பிரபாகர் மாதானு அவர்களுக்கும் என்னுடைய அனைத்து ஆன்மீக குருக்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தோள் கொடுத்து தோழனாகவும் உடன் பிறவா சகோதரராகவும் இருந்த அனைத்து சமாஸ்கன் அருள் தந்தையர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். இயேசுவின் பிரதிநிதிகளாய் இன்று என் அருள் பொழிவு திருவழிபாட்டுக்கு வந்து என்னை ஆசிர்வதித்த அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரர்களுக்கும் ஊக்கமும் ஆக்கமும் அளித்து வரும் என் இந்நாள் முன்னாள் பங்கு தந்தையர்களுக்கும் என் நன்றியை உரித்தாக்குகின்றேன். என் வாழ்வின் வழிகாட்டியாய் இருந்த என் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் தொடக்க கல்வி முதல் உயர்நிலை கல்வி வரை என்னை உற்சாகப்படுத்தி உயர செய்த என் ஆசிரிய பெருமக்களுக்கும் எனது சிறப்பான நன்றிகள். இக்குருத்துவ அருள் பொழிவு சிறப்பாக அமைவதற்கும் குருக்களுக்கு தங்கும் வசதி மற்றும் பேருந்து வசதி செய்து தந்து எனக்கு உறுதுணையாய் இருந்து கொண்டிருக்கும் எங்கள் புனித ஜெரோம் கல்லூரி பாசமிகு அருள் தந்தையர்கள் அருள் தந்தை ஸ்வாக்கின் அவர்களுக்கும் மற்றும் அருள் தந்தை ஆக்னல் அமலன் அவர்களுக்கும் என் உள்ளம் கனிந்த நன்றிகள். இவ்வருள் பொழிவு விழா சிறப்பாக அமைய நன்கு திட்டமிட்டு எல்லோரையும் வழிநடத்தி ஊக்குவித்து கொண்டிருக்கின்ற நம் பாசமிகு பங்கு தந்தை என் அன்பு அண்ணன் அருள்பணி ஜான் பெனிட்டோ அவர்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். இத்திருக்கி அனைத்தையும் திட்டமிட்டு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற என் பாசமிகு மூத்த அண்ணன் அருள் தந்தை ஜான் பாப்டிஸ்ட் அவர்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். இத்திருப்பலியில் பாடல்கள் இசை சிறப்பாக அமைய தலைமையேற்று திட்டமிட்டு பயிற்சி அளித்து எனக்காக ஜெபித்த என் பாசமிகு இளைய அண்ணன் அருள் தந்தை ரொனால்ட் ரெக்ஸ் அவர்களுக்கும் இணைந்து பாடிய நமது ஊர் பாடகர் குழுவினருக்கும் எனது உள்ளம் கனித நன்றிகள். தயாரித்து திருப்பலிக்கு தயார் செய்து மற்றும் என்னை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற பிரான்சிஸ்கன் ஊழியர்கள் சபை சகோதரிகளுக்கும் எனது நன்றிகளை காணிக்கையாக்குகின்றேன். துணைத் தலைவர் திரு சிலுவை இருதயம் ஆசிரியர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. என் மகிழ்வின் அழைப்பும் மற்றும் என் பாசமிகு பங்கு மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். மின் விளக்குகள் அலங்கரித்து இவ்விடத்தை முழுவதையும் பிரகாசமாய் ஒளி செய்த மணி சவுண்ட்ஸ் உரிமையாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் நன்றிகள். பீடசிறார்கள், திருவழிபாட்டுக்குழு, பக்த சபைகள், அன்பியங்கள், இயக்கங்கள் அனைவருக்கும் என் நன்றிகள். தந்தை ஃபாதர் டொமினிக் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து தந்தையர்களுக்கும் எனது உள்ளம் கனிந்த நன்றிகள். சமர்ப்பிக்கின்றேன். மறதி மனித இயல்பு. நன்றி கூற மறந்த அனைத்து உள்ளங்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன்.
இறைவன் என்றும் நம்முடன் இருந்து நம் அனைவரையும் என்றும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. சபையின் ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம், நிறைய பேர் சமாஸ்கன்ஸை பார்க்க முடியுது. எனவே மிக்க மகிழ்ச்சி. சிலர் என்னுடைய மாணவர்கள் என்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப காலத்துக்கு பிறகு பார்க்குறோம். பாராட்டுகிறேன். எங்களுடைய பங்குகளிலிருந்தும் ஒரு சில சமாஸ்கன்ஸ் உருவாகி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது இல்லையா? மறை மாவட்டத்திலிருந்து. எனவே இனி வருகின்ற காலத்திலும் நல்ல அழைத்தல்கள் இவர்கள் வழியாகவும் இந்த கீழமணக்குடியிலிருந்து சமாஸ்கன்ஸு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு சில இளைஞர்களாவது சமாஸ்கன் சபையில் சேர்ந்துருக்கிறாங்க. தியாலஜியன் உங்களை தொடர்ந்து இன்னும் வருவாங்க நம்புகிறேன். தட் இஸ் ஃபைன். கடவுள் இன்னும் ஆசீர்வதிக்கட்டும் என் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு இருவருக்குமே நீங்கள் தந்த வரவேற்புக்கு ரொம்ப நன்றி. கீழமணக்குடி பங்கு அருள் பணியாளருக்கும் பங்கு அருள் பணி பேரவையினருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த முறை வரும்பொழுது இந்த கொட்டு எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தால் நான் திரும்பி போயிடுவேன். இது முறைன்னு சொன்னது மாதிரி இருந்து அல்லது அவருக்காக இருந்தேன்னா நான் ஏற்றுக்கிறேன். அவருக்காக இனி நடந்தேன்னு ஏற்றுக்கலாம். பெனிட்டோ இப்படி தவறு நீ அடுத்த முறை செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன் திருவிழாவுக்கு வரும்பொழுது. அடுத்து இந்த ஷால் போடுறதையும் கொஞ்சம் குறைக்கலாம். ஒருவேளை மற்றவங்களுக்கு கொடுக்கறது எனக்கு ஆட்சேபனை இல்லை. எனக்கு ஒரு புத்தகம் எனக்கு வாசிக்கிறதுக்கு ஆசை இருக்குது. எனக்கு நிறைய தெரியாது. அதனால வரும்பொழுது இந்த 200 ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய மறைப்பணியாளர்கள் மக்களாகி நாங்கள் அனைவரும் சேர்ந்து உமக்கு ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இத்திருவுணவுக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கிய மறைப்பணியாளர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களை நீர் உமது அன்பிலை என்றும் நிலைத்திருக்க செய்து உமக்கு மக்கள் எல்லாருக்கும் பணிவுடன் தொண்டாற்ற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்போது மேதகு ஆயர் அவர்கள் தமது ஆசிரை வழங்குவார். அதைத் தொடர்ந்து புதிய குரு புனிதப்படுத்தப்பட்ட தம் திருக்கரங்களால் திருக்கூட்டத்திற்கு ஆசீர் வழங்குவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.